வவ்வால் மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. முழு மீனாட்டு வாங்கி ஃப்ரை பண்ணியிருக்கேன். அவங்க க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி தந்துட்டாங்க. எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் குடல் தலையை மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி தந்துட்டாங்க. வீட்டில் வந்து நம்ம மசாலா தடவி பொரிக்கணுங்க. மசாலா உதிராமல் பொரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனுங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு நம்ம ஃபிஷ்ஷில் தடவிடணுங்க. தடவினீங்கன்னா இந்த மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க இடத்துலலாம் மசாலா ஏற்றிக்கோங்க. தடவினீங்கன்னா உருந்து போகாது. உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளெல்லாம் மசாலா உப்புலாம் நல்லா உரைச்சிருங்க. அதனால் இந்த மாதிரி மசாலா தடவி ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நம்ம அப்புறமா ஃப்ரை பண்ணணுங்க. தோசை தவாவில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுவிடுங்க. ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு இதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் வேக வச்சோம்னா சூப்பராக வெந்துடுங்க. மீன் வந்து மசாலா ஒரு துளி கூட உறுதியில் பாருங்கள். அட்டகாசமாட்டு வவ்வால் மீன் வறுவல் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சவோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணும். அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்கும்.